தேவன் ஒரு காலத்தை, ஒரு நாளை, ஒரு நேரத்தை உங்களுடைய வாழ்க்கையில நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெறும். சோ அதுவரை நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆனால் கேட்டுவிட்டு ஆண்டவர் அமைதியாகத்தான் இருப்பார். உங்களுக்கு உடனடியாக எந்த அற்புதத்தையும் செய்ய மாட்டார். உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு வேளையை, ஒரு நேரத்தை உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பார். அந்த நேரத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெறும். பாருங்கள், அதுவரை நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டியது. அதுவரை ஆண்டவர் எதை பார்ப்பார் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை தான் பார்ப்பார். நம்முடைய விசுவாசம், நாம் விசுவாசத்துல எந்த அளவு பலப்பட்டிருக்கிறோம், நாம் விசுவாசத்துல பலமுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா அல்லது விசுவாசத்தில் பலகீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்று சொல்லி பரிசோதிப்பதற்காகவே இயேசு பல வேளைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில